கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் இந்த ஆராதனையானது துக்கத்தில் இருப்பவர்களுக்கும், தூக்கம் இன்மையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும், பிசாசின் பிடியில் சிக்கி இருப்பவர்களுக்காகவும் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரோடு நாம் விலகி இருக்கின்ற போது சோதனைகள் வருகின்றது, வேதனைகள் வருகின்றது. நாம் அவரோடு நெருங்கி இருக்கப்படும் பொழுது இது எல்லாம் மாறுகின்றது. இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் கூட நாம் வீண் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் இந்த நற்கருணையோடு இணைந்து நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணரக்கூடியவர்களாக இந்த நேரமானது மாறப்படுகின்றது. சில வேளைகள் இருந்தாலும் முழுமையான விதத்தில் இந்த சிறிய மணித்துளிகளை அவருக்காக அர்ப்பணித்து அவரோடு இணைவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. அன்பிற்குரியவர்களே, ஒரு கற்பனை கதை என்னவென்றால், நமக்கு தெரிந்த நபர் ஒருவர் நீண்ட நாட்களாக தூக்கம் இன்மையால் மன வருத்தத்தோடு பல நாட்களாக வேதனையுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இது பல நாட்கள் நீடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் இவர் மண்டியிட்டு நள்ளிரவு வேளையில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு சோதனை? ஏன் என்னால் நல்ல முறையில் தூங்க முடியவில்லை? ஏதோ ஒரு பயமானது என் உள்ளத்தில் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மனநிலை எப்போதுமே ஒரு துக்கமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்று அழுது புரண்டு ஜபித்து கொண்டிருக்கிறார். நள்ளிரவு வேளையிலே ஜபங்கள்லாம் முடித்துவிட்டு சரி படுக்கலாம் என்று படுக்கின்ற போதும் தூக்கம் வரவில்லை. அப்போது ஒரு குரல் ஒன்று கேட்கின்றது. நான் உன்னில் வரப்படும் போது எல்லாம் மாறும் என்று ஒரு குரல் கேட்கின்றது. நான் உன்னில் வரப்படும் போது எல்லாம் மாறும் என்ற குரல் கேட்கின்ற காரணத்தினால் அவருக்கு என்ன இது என்பதை பற்றி அவருக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இது குறித்து மறுநாள் காலையில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருவானவரிடம் இதை பற்றி விசாரிக்கின்றார். அப்போது குருவானவர் அவரிடம் கேட்டார், நீங்கள் ஆலயத்திற்கு வந்து நற்கருணை உட்கொண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது என்று. அவர் சொன்னாராம், ஃபாதர், நான் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, நான் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கவில்லை, உட்கொள்ளவில்லை என்று. அப்போ அந்த தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த குரல் தான் உங்கள் இரவு உங்களுக்கு கேட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் ஆண்டவரோடு விலகி இருந்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கப்படுகின்ற போது அவர் கூறினது அந்த வார்த்தை, நான் உன்னில் வரப்படும் போது எல்லாம் மாறும் என்று சொல்லி. நீங்கள் எப்போ ஆலயத்திற்கு வந்து நற்கருணை நீங்கள் உட்கொண்டு வாழ்கின்றீர்களோ அப்போது அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறும் என்று. பிரியமானவர்களே, இது ஒரு கதையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது அன்றாடம்
எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம், நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். அநேகர் இன்றைய தினத்திலும் கூட அநேக நபருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, படுத்தால் தூக்கம் வருவதில்லை. ஏதோ சிந்தனைகள், குடும்ப சூழ்நிலை காரணமாக சிந்தித்து கொண்டே இருக்கிற இப்படியான சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்பதை நாம் முதலில் மனதில் கொள்ள வேண்டும். அவர் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் என்பது இல்லை. கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அந்த கிறிஸ்துதான் அப்பத்தின் வாயிலாக நம்மை ஒவ்வொருவரையும் தாங்குகின்றார், வழிநடத்துகின்றார், நோயில் இருந்து தப்புவித்துக் கொண்டிருக்கின்றார், ஜீவிய நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்பத்தை உட்கொள்ளாமல், அவரை நினையாமல், அவரை நீங்கள் வழிபடாமல் இருக்கின்ற போது நமக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய பல துன்பங்கள், கெட்ட காரியங்கள் மற்றும் சாத்தானுடைய சோதனைகள், இதை எல்லாம் நம்மளை நெருங்குகின்ற சூழ்நிலையைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வழியில் நடக்கப்படுகின்ற போது நமக்கு எல்லாம் நேர்மையான விதத்தில் எல்லாம் அவருடைய நாமத்தில் நடைபெற்று சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உங்களோடும் என்னோடும் இருக்கும். ஆனால் சாத்தானின் வலையில் பட்டு நாம் வேறு மாதிரியான வழிகளே செல்லப்படும் பொழுது ஆசா பாசங்கள், சந்தோஷங்கள் என பல மனமகிழ்ச்சி தரக்கூடிய பல சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனால் பிசாசின் வழியில் செல்லப்படும் போது ஆடம்பரமும், நீங்கள் எதிர்பாராத ஆசா பாசங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் ஒரு நாள் இந்த கண்ணீரான காட்சியோடு தான் நீங்கள் வாழ முடியும். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவரோடு இணைவதற்கு, நற்கருணையோடு இணைவதற்கு நமக்காக பிரசன்னமாயிருக்கின்ற இந்த நற்கருணை பேழை நம் அவரை உட்கொள்ளாமல் இருக்கப்படும் போதும், அவரை நினைத்து ஜெபிக்கின்ற போதும் இது நமக்கு ஒரு அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நற்கருணை பேழையில் இருக்கின்ற நம் உயிருள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேர்மையான விதத்தில் வழிநடத்தி நீங்கள் கால் இடராதபடிக்கு உங்களை உயர்த்தி கொண்டு, நீங்கள் உங்களை வாழ்வாக்கி கொண்டு, உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அவரை மறுதலிக்காமல் அவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிப்போம். அனைவரும் கண்களை மூடி இந்த சிறிய ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரை நம் உள்ளத்தில் வரவேற்போம். இப்போது பார்த்து கொண்டு இருக்கிற பல பேருக்கு இருக்கக்கூடிய இவ்வாறான பிரச்சனைகள் இன்று இரவோடு மாறி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள் கடந்து வரும்படியாக கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரோடு இணைவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் வழியாக நாங்கள் இப்படியான ஜபக்கருத்தோடு உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா, நான் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது ஆண்டவரே. அப்பா, எனக்குள்ளே ஏதோ ஒன்று தொந்தரவு செய்து கொண்டு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த இரவு வேளை வருகிறது என்று கூட நான் சிந்தித்தது உண்டு. மாலை 6 மணி வந்துவிட்டாலே ஏன் இரவு வருகின்றது என்ற ஒரு யோசனையின் உள்ளத்தில் தாக்கத்தோடு வாஞ்சிக்கின்றது. ஆண்டவர் தான் அந்த நேரத்தில் இப்படியான சூழ்நிலையிலே நீங்க மாற்றுவீங்க என்று விசுவசிக்கிறேன். அப்பா, எனக்கு ஒரு விடிவு காலங்களை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நான் உண்மை மட்டும்தான் ஆண்டவரே இனிமேல் நம்புவேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு உலகப்பெறமான ஆசா பாசங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மன மகிழ்ச்சி கூடங்களோ, அப்பா, மொபைல் போன் வழியாக பார்க்கின்ற நிகழ்வுகளோ எது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீங்க மட்டும் என்னோடு இருந்த போது ஆண்டவரே. அப்பா, நான் நல்லா தூங்கணும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு இருக்கக்கூடிய பயமானது மாறணும் ஆண்டவரே. அப்பா, இரவு வேளையில் அப்பா எனக்கு தெரியாமலே ஒரு பயம் என்னை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது அப்பா.
அப்பா, நான் நடக்கப்படும் போது என்னுடைய நிழலுக்கென்றே நான் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. நான் தனிமையாக இருக்கப்படும் போது கூட ஆண்டவரே எனக்கு தெரியாமல் யாரோ அறையில் உலாவுகிறதே அப்பா, அப்படியான ஒரு உணர்வை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. அப்படியே தூங்கினாலும் கூட யாரோ வந்து எழுப்பி விடுவதை போல் நான் உணர்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அப்படியே தூங்கப்படும் போது கூட எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் அப்பா, பலவீனங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வந்து என்னை நினைவுபடுத்துகிறது ஆண்டவரே. அப்பா, நல்ல விதத்தில் தூங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ என்னை பயப்படுத்துகிறது போல நான் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே கண் அசனும் போது கூட பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட நற்கருணை ஆண்டவரே, என் மேல் மனம் நெருங்குங்க தகப்பனே. அப்பா, நான் வழிமாறி சென்று இருக்கிறேன் அப்பா, உமை விட்டு மறுதளித்து சென்று இருக்கிறேன். ஆசாபாச பின்னாடி நான் ஓடி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுப்பீங்களா ஆண்டவரே. அப்பா, நீங்க மட்டும் போதும் ராஜா ஆண்டவரே. உலகப்பிரமான எந்த ஒரு ஆசா பாசங்களுக்கோ இனிமேல் நான் வணக்கம் செலுத்த மாட்டேன் ஆண்டவரே. அதன் பின்னாடி நான் செல்ல மாட்டேன் அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா, ஆசபாச நிகழ்வு என் காதுல வந்தாலும் கூட அப்பா, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் ராஜா. நீங்க மட்டும் என்னோடு இருந்தீங்கன்னா எல்லாம் எனக்கு மாறும் ராஜா. அப்பா, அந்த கதையில கேட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, நான் உண்மை சந்திக்க வரப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடைகள் வந்து விடுகிறது ஆண்டவரே. ஞாயிறு கூட ஆண்டவரே அப்பா, திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவரே ஏதோ பிரச்சனை என்னை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அதை மீறி நான் ஆலயத்திற்கு வந்தால் கூட ஆண்டவரே நற்கருணை பந்தியில் பங்கு பெற விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே என் மேல் மனம் இறங்குங்க ராஜா. அப்பா, என் மேல் மனம் இறங்குங்க ராஜா. அப்பா, நற்கருணை ஆண்டவரே என்னை பாருங்க ராஜா. அப்பா, நீங்க என்னை பார்த்தாலே அப்பா எல்லாம் மாறுமே ஆண்டவரே. அப்பா, நீங்க என்னை பார்த்து அப்போது ஆண்டவரே என் பிரச்சனைகள் மாறும் ஆண்டவரே. அப்பா, மனம் இறங்குங்க ராஜா. ஆண்டவரே மனம் இறங்குங்க அப்பா. அப்பா, உமது பிள்ளைய பாருங்க ராஜா. அப்பா, கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிற அப்பா உமது பிள்ளை ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒரு மன்னிப்பு கொடுங்க ராஜா. அப்பா, உமது பிள்ளைக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிற்கு உண்மையான தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, உம்மை சுவைத்து பார்ப்பதை நான் நாட்கள் தவறிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் அப்பா இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆண்டவரே உம்மை முகமுகமாக பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆண்டவரே. அப்பா, இது ஒரு காணொளி இல்லை ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் இந்த சிறிய ஒரு நேரம் உண்மை எண்ணி இணைப்பதற்கு ஒரு கருவியாக இருந்தது நான் உணர்கிறேன் ராஜா. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, என்னை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கூடாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீங்க நிரம்பக்கூடிய இடமாக இருக்கட்டும். அப்பா, நிரம்பக்கூடிய இடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வீடுகளில் எந்த பில்லி சூனியங்களோ அப்பா அஸ்தாவின் கிரைகளோ எது இருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லாம் அப்பா இயேசுவின் நாமத்தில் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அக்னிக்குள் போட்டு ஆண்டவரே அப்பா அக்னிக்குள் போட்டு ஆண்டவரே அப்பா எல்லா பாதாளத்துக்குள்ள போகும்படியாக ஆண்டவரே நீங்க கட்டளை இடுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுவீராக ஆண்டவரே. அப்பா, என் குடும்ப சூழ்நிலை உமக்கு தெரியுமே. அப்பா, இந்த ரூமோட சூழ்நிலை தெரியுமே. அப்பா, அந்த வீட்டோட சூழ்நிலை தெரியுமே ஆண்டவரே. என்னோடு பழகுகின்றவர்கள் சூழ்நிலை தெரியுமே. நான் பயன்படுத்துகின்ற பொருட்கள் உமக்கு தெரியுமே ஆண்டவரே. ஏதன் வழியாகவும் பிசாசானவன் தந்திரமாக இந்த எல்லைகளுக்கு நுழையாதபடிக்கு தேவன் ஆசீர்வதிங்க. அப்பா, உங்க ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, உமது பிள்ளை ஒரு போதும் ஆண்டவரே சாத்தான் பக்கம் போய்விடக் கூடாது ஆண்டவரே. அவன் வலையில பட்டுவிடக் கூடாதபடிக்கு நீங்க உங்க ரத்தத்தை மூடி ஆண்டவரே. அப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவிங்க. அப்பா, அந்த முழுவதும் ரத்தத்தினால் சுத்தப்படுத்தி இந்த கூடாரம் முழுவதும் ஆசீர்வாதங்கள் கிளம்பி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் எனக்கு வேதனை இல்லை ஆண்டவரே. தூக்கம் வந்து ஆண்டவரே, பிசாசின் தொல்லை எனக்கு இருக்காது, கவலைகள் எனக்குள் இருக்காது, துக்கம் எனக்கு இருக்காது என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையில அப்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா